இது நம்ம ஊர் தெப்பக்குளம். இந்த தெப்பக்குளத்தை சுத்தி எவ்வளவு அருமையான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றத நீங்களே பாருங்க. இப்ப நம்ம கோவில ஒட்டினாப்புலயே சத்திரம் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. இது வந்து ஒரு 200 வருடங்கள் பழமையான ஒரு இடம். இந்த இடம் எதுக்கு பயன்பாட்டுல இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 200-300 வருடங்களுக்கு முன்னாடி நம்ம கோயிலுக்கு வரக்கூடிய சிவனடியார்கள் மற்றும் மக்கள் எல்லாம் தங்குறதுக்காக இந்த இடம் வந்து பயன்பாட்டுல இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு இந்த இடம் இருந்ததுக்கான அடையாளமே இல்ல. இப்படி ஒரு இடம் இருக்கு அப்படின்றது நம்ம காளையார் கோயில் மக்களுக்கே தெரியுமான்றதும் தெரியல. இந்த இடத்துக்குள்ள போகலாம் அப்படின்னு தான் வந்தோம். இந்த இடத்தை சுத்தி மனித கழிவுகளுடைய நாத்தம் தான் அடிச்சிட்டு இருக்கு. அதனால கண்டிப்பா அந்த இடத்துக்குள்ள போக முடியாது. உங்களுக்கு இங்க இருந்தே காட்டுறேன். இப்ப நாங்க இந்த இடத்துல வீடியோ எடுத்துட்டு இருக்கும் போதே கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் வந்து இந்த இடத்துல சிறுநீர் கழிச்சுட்டு போயிருக்காங்க. கோவில் இருக்கு, தெப்பக்குளம் இருக்கு, எப்படி இந்த இடத்துல மலம் கழிக்கிறாங்க, சிறுநீர் கழிக்கிறாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம ஊர் வந்து ரொம்பவே பெருமை வாய்ந்த ஒரு ஊர். நம்ம ஊர்ல அவ்வளவு வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் இருக்கு. ஆனா அந்த இடத்தை நம்மளே பாதுகாக்கல அப்படின்றதுதான் ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு. இந்த விஷயத்துல அரசாங்கம் தலையிட்டு காளையார் கோயில் தெப்பக்குளத்தை சுத்தி இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கி இந்த சத்திரத்தையும் புதுப்பித்து ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு காளையார் கோயில் மக்கள் சார்பாக மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.